மாஃபியா சீரிஸ் எபிசோட் 12 பார்ட் 1 வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்ட் 1 வந்து பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்யூவாக புரியும். சரி வாங்க இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம இவான் வந்து டேனியலை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். நம்ம இவான் வந்து டேனியலை ஏன் திட்டிகிட்டு இருக்கானா, அவன் வந்து அவன்கிட்ட சொல்லாமலேயோ இங்கே பேங்காக் வந்துட்டான் இல்லையா, ஸோ அதனால் அவன் வந்து இவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். நீ ஒழுங்காக கமல்கிட்ட சாரி கேளு, நீ இங்கே வந்து நிறைய பிரச்சனை இதெல்லாமே பண்ணிட்டேன், நீ என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்திருக்க, அதனால் நான் உன்னை திட்டலன்ட்டு காரணத்துக்கு நீ பண்ணுற எல்லாத்தையுமே சரின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீ ஒழுங்காக சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி இவான் வந்து நம்ம டேனியல்கிட்ட சொல்ல, டேனியல் இருந்துட்டு நான் இங்கே வந்தது அவனோட ரிட்டையர்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான், எனக்கு அவன் ரிட்டையர்மெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம டேனியல் வந்து இவான் கிட்ட சொல்கிறான். அதுக்கு இவான் இருந்துட்டு இங்கே பாரு, அந்த விஷயம் எங்கள் 2 பேருக்குள்ளது, நாங்கள் பேசி அதை சால்வ் பண்ணிப்போம், இந்த விஷயத்துக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, நீ ஒழுங்காக அவங்ககிட்ட சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம இவான் வந்து டேனியல்கிட்ட சொல்ல, நம்ம டேனியலுக்கும் புரியுது அவன் இங்கே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இதெல்லாமே பண்ணிட்டான்ட்டு. நம்ம டேனியல் கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்ம கமல்கிட்ட ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்படி இவங்கெல்லாம் 3 பேர் பேசிகிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கிம் வரான். கிம் வந்து நம்ம கமலை பார்க்கறதுக்காண்டி தான் வரான். நம்ம கிம் அங்கே வந்தோடனேவோ நம்ம கமலுக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. நம்ம கிம் வந்து நம்ம கமல்கிட்ட இந்த மாதிரி நான் பாடி கார்ட்ஸ் கிட்ட கேட்டேன், அவங்க எல்லாருமே நீங்கள் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஸோ அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காண்டி நானே இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து கிம் கிட்ட உன்னை யார் இங்கே வர சொன்னா, நீ ஏன் நடந்து வந்துட்டு இருக்க, இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஃபுல்லாக சரியாயிட்டேன், அதனால தான் நானே நடந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டே அங்கே பார்த்தாங்க இவானும் டேனியலும் உட்காந்துருக்காங்க. நம்ம இவான் நம்ம கிம் பக்கத்தில் எந்திரிச்சு வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம சரியாக பேசுறதுக்கு டைமே கிடைக்கல, என்ன நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவான் வந்து அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நம்ம கிம்க்கு பதிலுக்கு நம்ம கிம்மும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், என்னோட பேர் வந்து கிம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவான் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட சாரி கேட்குறான். அவன் தம்பி இங்கே வந்து நிறைய பிரச்சனை இதெல்லாமே பண்ணிட்டான் இல்லையா, ஸோ அவனுக்கு பதில் நான் அவங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவான் வந்து கிம் கிட்ட சாரி கேட்க, அதுக்கு கிம் இருந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல மிஸ்டர் யுவான், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா உங்கள் பிரதரோட ஃபீலிங்ஸை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து இவான் கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் பிரதர் இங்கே வந்து பண்ண காரியத்துக்கு பின்னாடி எல்லாமும் அவரோட லவ்வும் அண்ட் அட்ராக்ஷன் மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து யுவான் கிட்ட சொல்ல, அதுக்கு யுவான் இருந்துட்டு அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம கிம் இருந்துட்டு ஏன்னா நீங்கள் ஒர்க்குன்ட்டு ஒர்க்லேயே ரொம்ப பிஸியாக இருந்துட்டீங்க, அவனை பார்க்குறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்க, அவன் எப்பயுமே தனியாக தான் இருந்திருக்கான், அவன் கூட இப்போ யாராவது ஒருத்தவங்க இருக்கணும்ன்ட்டு அவன் ஆசைப்பட்றான், அதுவும் குறிப்பாக நீங்கள் அவன் கூட இருக்கணும்ன்ட்டு அவன் ஆசைப்பட்றான். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் டேனியல் ரொம்பவே தைரியமான ஒரு ஆள், நான் டேஞ்சரில் இருக்கும்போது அவரோட உயிரை கூட பொருள்படுத்தாமல் என்னை வந்து காப்பாற்றினாரு, என்னதான் என்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணார், அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன், அவர் ஏன் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காருன்னா அவர் என்னை நினச்சி பயந்துட்டாருன்ட்டு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவன்கிட்ட இருந்து மிஸ்டர் கமலை நான் பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவேன்ட்டு அவர் நினைக்கிறாரு போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம இவான் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க. நம்ம டேனியல் வந்து நம்ம கிம்மை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம கிம் வந்து இவான் கிட்ட சொல்ல நம்ம டேனியலால் கேட்க முடியல, அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, சரி இப்படிப்பட்ட ஒரு நல்லவனுக்கா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேனியல் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே அழுதுட்டு இருக்கான். இவன் பேசுகிற எதையும் நம்ம டேனியலால் கேட்க முடியல, அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம டேனியல் அப்படியே அழுதுகிட்டேவோ நம்ம கிம் முன்னாடி வந்து கிம் ஐ ஆம் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி டேனியல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு கிம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நம்ம கிம்மும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டேனியலோட சாரியை நம்ம கிம்மும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் சாரி கேட்டதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம இவான் வந்து நம்ம கமல் கிட்ட, கமல் நான் அவங்ககிட்ட ஒரு பதில் சொல்லியே ஆகணும், கிம் மாதிரி ஒரு ஆளுக்காண்டி நீ வேலையை ரிட்டையர் பண்ணுறதுல தப்பே இல்லை, இவனுக்காண்டி நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவான் வந்து கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமலும் இருந்துட்டு தேங்க்யூ யுவான் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து யுவான் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நம்ம யுவான் நம்ம கமல் கிட்ட பேசிட்டு நம்ம கிம் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் கிம், என்னோட பிரதரை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யுவான் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு தேங்க்ஸும் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட சாரியும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி யுவான் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம டேனியலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கிம் கிட்ட கிம் ஐ எம் சாரி, இதுக்கு முன்னாடி இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்குமே நான் தான் காரணம், ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேனியலும் நம்ம கிம் கிட்ட சாரி கேட்க, நம்ம கிம்மும் பரவாயில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டைகர் கேஜை காமிச்சா டைகர் கேஜுக்குள்ளே நம்ம டே பையன் ரொம்பவே க்யூட்டாக டைகர்ஸ் அப்படியே தடவி கொடுத்துட்டே உட்காந்துருக்கான். இந்த சீரீஸோட நாவல் வெர்ஷன் நீங்கள் யாராவது படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த 2 டைகரையும் வளர்த்தது நம்ம டேவும் நம்ம கோமும் தான், இந்த 2 டைகரையுமே வளர்த்தது. ஸோ அதனாலேயே இந்த 2 டைகரும் நம்ம டே மேலே கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம டே வந்து ரொம்ப க்யூட்டாக அந்த டைகர் அப்படியே தடவி கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம இட் வந்து கேஜுக்கு வெளியில் நின்றுட்டு
அவன் பாய் ஃப்ரெண்டை பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கிம் வரான். கிம் வந்து இட்ட பார்த்துட்டு, ஹாய் இட் டே, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் கமலை பார்க்குறதுக்காண்டி இங்கே வந்தீங்கன்னா அப்போனா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அவர் வந்து ஏர்போர்ட் போயிருக்காரு. இந்த மாதிரி யுவானியும் டேனியலும் ஏர்போர்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து டே கிட்டேயும் இட்கிட்டையும் சொல்ல, அதுக்கிட்ட இருந்துட்டு நான் ஒன்று கமலை பார்க்குறதுக்கெல்லாம் வரல, உன்னை பார்க்குறதுக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இட் சொல்ல, நம்ம டே இருந்துட்டு உன் தலையில் அடிபட்டிருக்குன்ட்டு கேள்விப்பட்டோம் இல்லையா, ஸோ அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம், எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு தலை தானே பாரு எப்படி இருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து டே கிட்ட சொல்லிட்டு கிட்ட பார்த்து, நான் உள்ளே போய் டைகர் கூட விளையாட போகிறேன், நீ என் கூட வரையா, உனக்கு விருப்பமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து இட்கிட்ட கேட்க, இட்டு இருந்துட்டு இல்லை இல்லை நான் வரல, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி இட் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டைகர் கூட விளையாடுறதுக்கு அவனும் உள்ளே போகிறான். உள்ளே போய் நம்ம டேவும் கிம்மும் அந்த டைகர் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்க, நம்ம கிம் வந்து நம்ம டே கிட்ட உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுன்ட்டு உனக்கு தோணுதா என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா உன்னை பார்க்கறதுக்காண்டி தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட சொல்கிறான். அதுக்கு கிம் இருந்துட்டு இதெல்லாம் நம்புற மாதிரி ஒன்றும் தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டே இருந்துட்டு சொல்கிறான், நீ ரொம்பவே புத்திசாலி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு, நீ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன், அதுவும் மிஸ்டர் கமலோட ஃபீலிங்கை பற்றி. நீ நேற்று பார்லேருந்து ஓடி போனதுக்கப்புறம் மிஸ்டர் கமல் வந்து அவரை பார்க்கறதுக்காண்டி என்ன வர சொல்லியிருந்தாரு, நானும் போயிருந்தேன், அவர் வந்து என்கிட்ட கேட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. நம்ம டே வந்து கமலை மீட் பண்ணுறதுக்காண்டி அவனோட ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். அங்கே நம்ம கமல் வந்து டே கிட்ட இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து டே கிட்ட கேட்க, நம்ம டேவு இருந்துட்டு ஆமாம் நாங்கள் முன்னாடி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து பயந்து பயந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த கோவத்தோடையே நம்ம கமல் வந்து நம்ம டே கிட்ட எப்பத்துல இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டேக்கு கை கால்லாம் அங்கே பயங்கரமாக உதற ஆரம்பிக்குது. நம்ம கமல் வந்து நம்ம டே பக்கத்தில் வந்து நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி தான் கேட்டேன், அதுக்கு கூட உன்னால் பதில் சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து டே கிட்ட கேட்க, நம்ம டே பையன் பாவம் பயந்துக்கிட்டே நம்ம கமல் கிட்ட இந்த மாதிரி நான் ஹைஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலுக்கு இன்னும் கோவம் தான் வருது. கிம் வந்து இவ்வளோ சேடாக இருக்கிறதுக்கான காரணம் நீ தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து டே கிட்ட பயங்கர கோவமாக கேட்க, இவன் பேசுறதுலேயும் டே வந்து அவ்வளோ பயந்து போயிருக்கான், அவனால் எதுவுமே பேச முடியல, அவன் பயத்துலேயும் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம கமல் வந்து டே பக்கத்தில் போய் அவனோட ஷோல்டரில் கையை வச்சு நீ பண்ண காரியத்துக்கு உன்னோட கழுத்தை அப்படியே உடச்சிருவா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து டேவை போட்டு மிரட்டிகிட்டு இருக்கான். பாவம் டே பையன். நம்ம கமல் இப்படி மிரட்டிட்டு டேவை பார்த்து இங்கே பாரு, இதுக்கப்புறத்துல இருந்து உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து டே கிட்ட கேட்க, நம்ம டேவோ இருந்துட்டு எஸ் பாஸ் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கமல்கிட்ட சொல்லியிருப்பான். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா இப்போ அங்கே தான் காமிக்கிறாங்க. நம்ம டே வந்து நம்ம கிம் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, மிஸ்டர் கமல் உன்னை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறாரு, அவரோட ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது தான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அப்படியே இட்ட பார்க்குறான். இட்ட பார்த்துட்டு உண்மையை சொல்லணும்னா இட்டோட ஆர்டரையும் ஃபாலோ பண்ணுறதும் என்னோட டியூட்டி தான் அப்படிங்கிற மாதிரி டே வந்து நம்ம கிம் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க வெளியே நம்ம இட்டு இருக்கோம் இல்லையா, இட்டு இருந்துட்டு சரி சரி போதும், நீங்கள் 2 பேர் என்னை பற்றி காசிப் பேசினது, டே மவனே ஒழுங்காக வெளியே வந்துடு, வெளியே மட்டும் வாடி, உன் மூக்கை எப்படி அடித்து உடைக்கிறேன்ட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் வந்து அங்கேருந்து டேவை பிடிச்சி சதம் போட்டுட்ருக்க. டே இருந்துட்டு சரி சரி நான் வரேன், வந்ததுக்கப்புறம் என் மூக்கை அடித்து ஒடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவும் இட்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இட்கிட்ட பேசிட்டு நம்ம டே வந்து கிம் கிட்ட இந்த மாதிரி உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கண்ணை மட்டும் தான் சிமிட்டுறான். நம்ம டே இருந்துட்டு கிம் கிட்ட அவர் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பார், உன்னை லவ் பண்ணுறத ஸ்டாப்பே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி டே வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து டே கிட்ட தேங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் தேங்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டே இருந்துட்டு சரி சரி ஓகே, நீ சீக்கிரமாக அவங்ககிட்ட போய் பேசுகிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி டே வந்து கிம்க்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணிவிட்டு டே அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம கிம் வந்து அந்த டைகரை பார்த்து உன்னோட ஓனர் ரொம்பவே அழகாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அந்த டைகர்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேவும் ஈட்டும் நம்ம கிம்மையும் அந்த டைகரையும் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம டேவையும் ஈட்டையும் ரொம்ப எபிசோடுக்கு அப்புறம் காமிக்கிறாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேர் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு.
இருக்காங்க. இவங்க 2 பேர் வேறு ஏதாவது சீரீஸில் இருக்காங்களா என்னன்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இவங்க 2 பேர் வேறு சீரீஸில் இருந்தா. இந்த பக்கம் நம்ம கமலை தான் காமிக்கிறாங்க. கமல் வந்து இவானை ட்ராப் பண்ணிட்டு கமல் அவனோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். அப்படி உள்ளே வரும்போதேவும் நம்ம கமலுக்கு வந்து லைட்டாக சென்ஸ் ஆகுது உள்ளே நம்ம கிம் இருக்கான்ட்டு. நம்ம கமல் அதை கண்டும் காணாமல் அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கான். உள்ளே நம்ம கிம் கிட்ட நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்க, நீ எனக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் வந்து சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம கமலை பார்த்து ஆமாம் நான் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், டேவும் இட்டும் இங்கே வந்திருந்தாங்க என்னை பார்க்கறதுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்கிறான். அதுக்கு கமல் இருந்துட்டு சரி ஓகே இப்போ அவங்க எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்கெல்லாம் ஆல்ரெடி இங்கேருந்து போயிட்டாங்க, டே வந்து என்கிட்ட சொன்னான் நீ அவன்கிட்ட பேசினதை பற்றி அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, கமல் இருந்துட்டு சரி ஓகே அதை பற்றி நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவன் இருந்துட்டு என்னோட ஃபீல் வந்து எப்படி இருக்குன்னா நான் ஒரு ஸ்டூபிட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ஐம் சாரி நான் உன்னை நம்பாததுக்கு, அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் நீ வந்து என்னோட பாஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு என்ன பாஸ்ட்டெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது, இப்போ இருக்கிறது ஃப்யூச்சரும் ப்ரெசென்ட்டும் மட்டும்தான், அதில் நம்ம 2 பேரும் மட்டும்தான், நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம கிம் வந்து கமலை பார்த்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிட்டு நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நீயும் ஃபீல் பண்ணுறியான்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் வந்து கிம் முன்னாடி வந்து நின்று கிம்மை பார்த்து ஐ லவ் யூ லாட், நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் என்ன 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டில் அண்ட் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணால் அடுத்து 2 மந்த்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல் பையன் எங்கேயோ போகிறதுக்காண்டி டிப்டாப்பாக ரெடி ஆகி நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு நம்ம கிம் கிட்ட என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் வந்து கமலை பார்க்குறான். நம்ம கமலோட ஷர்ட்டில் ஒரு பட்டன் வந்து ஓப்பனாக இருக்குது. நம்ம கிம் வந்து அந்த பட்டனை போட்டு விட்டுட்டு நம்ம கமல் காது பக்கத்தில் போய் நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்க, என்னால் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, அதுக்கு கமல் வந்து நம்ம கிம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இது ரொம்ப மோசம்ப்பா, நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு நைட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அப்படியே பையன் கிஸ் பண்ணி விளையாண்டுட்ருக்கான். இவன் இப்படி விளையாண்டுட்ருக்கேன். நம்ம கிம் இருந்துட்டு டேய் போதும்டா, ட்ரெஸ் எல்லாம் அங்கே பாரு மெஸ்ஸி ஆகுது பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, கமல் இருந்துட்டு ஏண்டா உன்னோட பேரண்ட்ஸ்க்கு ட்ரெஸ் வந்து மிஸியாக இருக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு டே நீ ஓவராக தான்டா கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம கமல் இருந்துட்டு டே உன்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு டே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு நிஜமாவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் ஆமாண்டா நிஜமாக தான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இந்த மாதிரி க்யூட்டாக சொல்ல நம்ம கமல் வந்து சும்மா இருப்பானா, நம்ம கமல் வந்து அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்க, நம்ம கிம் இருந்துட்டு டேய் போதும்டா வாடா இங்கேருந்து கிளம்பலாம், அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். இப்படி இவங்க 2 பேர் டிப்டாப்பாக ரெடி ஆகி எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம கிம்மோட பேரண்ட்டை பார்க்கறதுக்காண்டி தான் போயிட்டுருக்காங்க 2 பேருமேவும். அப்படியே ஒரு வழியாக நம்ம 2 பசங்க நம்ம கிம்மோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் வராங்கன்னு பார்த்தா பின்னாடியேவும் நம்ம பைபோனையும் கோமையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க பேரண்ட்டை பார்க்கறதுக்கு அவங்க ஏன் வராங்கன்னு தெரியல, அவங்க 2 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே வந்து வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்க, எல்லாருமே வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் அப்பாவும் வராங்க. இவங்க 2 பேர் வர அங்கே இருக்கிற எல்லாருமே சுவாதிகா அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ண, அவங்களும் சுவாதிகா அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணதும் நம்ம கிம் வந்து அம்மாவை போய் அம்மா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நான் உங்களை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து அவங்க அம்மாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே இந்த ஹக்கிங் மூமெண்ட் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. இந்த ஹக்கிங் மூமெண்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிம் வந்து அவனோட பேரண்ட்க்கு நம்ம கமல் கோம் பைபோன்ட்டு அவங்க 3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம கிம் அவங்க 3 பேருமே இருந்துட்டு சுவாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ண, இவங்களும் சுவாதிடி அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கிம் வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவும் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி பாருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா இருந்துட்டு ஏன்டா 1 மாசமா காலே பண்ணலை, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம கிம்மை வந்து மிரட்டிட்டு இருக்க. அதுக்கு நம்ம கிம் இருந்துட்டு அப்பா அதனால தானே உங்களை பார்க்கறதுக்காண்டி நான் நேர்லேயே வந்துட்டேன், ப்ளீஸ் என் மேலே கோவப்படாதீங்கப்பா, உங்கள் பையன் பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அப்பா கிட்ட க்யூட்டாக கொஞ்சி பேசி விளையாண்டுட்டு இருக்கான்.
அம்மா இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட சைகையாலேவும் இதுதான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் கிட்ட அம்மா வந்து கேட்க, அப்போ நம்ம கமல் இருந்துட்டு நான் தான் கிம்மோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அம்மா இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட அப்பனா என்னோட கெஸ் வந்து கரெக்ட் தான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அம்மா ரொம்ப ஹாப்பியாக நம்ம கிம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ அப்பா சடனாக எந்திரிச்சு நம்ம கமலை பார்த்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து கமல் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு ஏன்பா எதா இருந்தாலும் இங்கேயே பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்போ நம்ம கமலும் எந்திரிச்சு அப்பாவை பார்த்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, வாங்க நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவும் சரி வா என் பின்னாடியேவும் சொல்லிட்டு நம்ம கமலை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க போனதுக்கப்புறம் அம்மா வந்து நம்ம கிம் கிட்ட உங்கள் அப்பா இருக்காரே ஒரு நல்ல மூமெண்ட்டை வந்து ஸ்பாய்லர் பண்ணிட்டாரு போ அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தனியாக பேச வந்த மாமனாரையும் மருமகனையும் தான் காமிக்கிறாங்க. மாமனார் இருந்துட்டு மருமகன் கிட்ட, மிஸ்டர் கமல் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்க, அதாவது என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உனக்கு என்ன வயசு ஆகுது, நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி மாமனார் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு நான் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன், நான் பேங்காக்கில் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் நான் வந்து வளர்ந்தேன், எனக்கு இப்போ 36 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அவனோட மாமனார்கிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்ல, அதுக்கு அவனோட மாமனார் இருந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் நிறையவே ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாமனார் வந்து அவனோட மருமகனான நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துக்கிட்டு ஏன் நீங்கள் எங்களோட ஏஜ் டிஃப்ரெண்ட்டை நினச்சி கவலைப்படுறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மாமனார் இருந்துடுச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, அவனுக்கு வயசு ஆகிட்டு தான் இருக்குது, அவனும் அடல்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாமனார் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு, ஆனால் நீயும் கிம்மும் இதை வந்து பீப்புள்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ட்டு நீ வந்து யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி மாமனார் வந்து கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு நான் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டுலாம் நான் யோசிச்சுலாம் பார்க்க மாட்டேன், நான் கிம்மை மட்டும் தான் கேர் பண்ணி பார்த்துப்பேன், எனக்கு கிம் தான் முக்கியம், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் முக்கியம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அவனோட மாமனார்கிட்ட சொல்ல, மாமனார் இருந்துட்டு சரி ஓகே ஃப்யூச்சரில் உங்கள் 2 பேருக்கும் ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் 2 பேரும் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி மாமனார் வந்து நம்ம கமல்கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு அவனோட மாமனாருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான், இந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பத்திரமா கிம்மை பார்த்துக்கிறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து அவனோட மாமனாருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணால் கீழே நம்ம கிம்மை தான் காமிக்கிறாங்க. கிம் வந்து இவங்க 2 பேரும் தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான், ஸ்டெப்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கான் எட்டி எட்டி, இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, அம்மா பின்னாடி வந்துட்டு என் பையன் யாரையோ ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல, யாரையோ ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு அம்மா ஏம்மா அவங்க 2 பேரும் இவ்வளோ நேரம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி என்னம்மா பேசிகிட்டு இருக்காங்க, அப்பா எங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அம்மா கிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு இங்கே பாரு கிம், நான் இதை பற்றி நேற்று நைட்டேவும் அப்பா கிட்ட எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டேன், அப்பா இதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து கிம் கிட்ட சொல்ல, கிம் இருந்துட்டு சரி அப்பாவை விடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து அம்மா கிட்ட கேட்க, அம்மா இருந்துட்டு கிம் நீ அவனை லவ் பண்ணுறான், அவன் உன்னை லவ் பண்ணுறான், அவனை பத்திரமா பார்த்துக்கிறான், இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு ஓகே தான், அப்போ உங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து கிம் கிட்ட சொல்ல, கிம்முக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அம்மா எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து அம்மா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அப்பாவும் கமலும் வராங்க. அப்பா இருந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு டின்னருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க, அம்மா இருந்துட்டு ஆமாம் சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே டைம் டேபிளில் வந்து உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம கிம் பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, மேலே இவங்க 2 பேர் என்ன பேசினாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம கிம் வந்து கமல் பக்கத்தில் போய் கமல்கிட்ட நீயும் அப்பாவும் அப்படி என்ன தான் பேசிகிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல, கமல் வந்து யோசிக்கிறான், நம்ம கிம்மும் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருக்க. நம்ம கமல் இருந்துட்டு எனக்கு ரொம்ப பாசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம்க்கு கடுப்பாயிட்ட, அட போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். சரி ஓகே நம்ம அப்பா கிட்டையாவது கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அப்பாவே பார்த்துட்ருக்க. அப்பா இருந்துட்டு டேய் கிம் இப்போ எதுக்கடா என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க, உனக்கு என்னடா வேணும் என்ன விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு சரிங்கப்பா நீங்கள் வந்து எங்களை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து அப்பா கிட்ட கேட்க, அப்பா வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டேவும் இப்போ என்ன என்கிட்ட இருந்து உனக்கு ஆன்சர் வேணும் அவ்வளோதானே, என்னோட ஆன்சர் வந்து நோவாக இருந்துச்சுன்னா அவனை இப்படி நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு நான் அலோவ் பண்ணியிருப்பேனா, நீயே கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் பையனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, அப்பா வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்ட்டு. நம்ம கிம்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம கிம் வந்து அப்பாவை போய் ஹக் பண்ண, அப்பா இருந்துட்டு
டேய் சின்ன குழந்த மாதிரி நடந்துக்காடா, எங்க பாரு எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு அப்பா நீங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து அப்பா வயசு வச்சுட்டு இருக்க. அப்பா இருந்துட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபியூச்சர்ல லவ்வால நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வரும், அது எல்லாத்தையுமே நீ டாலரேட் பண்ண கத்துக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். அப்புறம் என்ன, எல்லாருமே ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட். அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பசங்க அவங்க பேரோட அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம கோமும் பைபோனும் ஒரு காரில் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம கிம்மும் கமலும் ஒரு காரில் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம கமல் வந்து கிம் காண்டி டோரை ஓப்பன் பண்ண அங்கே கார் சீட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை வந்து நம்ம கிம் பார்க்குறான். கிம் பார்த்துட்டு நம்ம கமல் கிட்ட இது என்னடா பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு அது ஒரு சூட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு சூட் வந்து யாருக்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம கமல் இருந்துட்டு சூட் வந்து வேற யாருக்கு, என்னோட ஒய்ஃபியான உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் பையன் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இவன் சூட் வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட்டு நம்ம பசங்க 2 பேரும் நல்லா டாப் டு பாட்டம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கவர் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப க்யூட்டாக அழகாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த க்ரீன் கலர் கார்டன் இதுக்கும் இவங்க 2 பேரும் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சூட் அண்ட் கோட்டுக்கும் செம்ம அழகாக இருக்குது 2 பேருக்குமே பார்க்குறதுக்கு. நம்ம கிம் வந்து கமல்கிட்ட இப்போ ஏன்டா நம்ம 2 பேரும் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த இடம் பார்க்குறதுக்கு இவ்வளோ இருட்டாக இருக்குது, நம்ம வீட்டில் யாருமே லைட் போடலையா, என்னாச்சு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்டு வந்துட்டுருக்கான். நம்ம கமல் இருந்துட்டு டேய் லைட் போடுறதுக்கு மறந்துருப்பாங்கடா, வாடா அமைதியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டே ஆனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட சொல்கிறான். அதுக்கு கமல் இருந்துட்டு ஏன்டா நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது நுழைஞ்சிருவாங்கன்ட்டு உனக்கு பயமாக இருக்கா என்ன, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிற அளவுக்கு யாருக்குடா அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான்டா இருக்குது, உனக்கு இதை பற்றிலாம் க்யூரியஸாக இல்லையாடா, உனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல்கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு டேய் நீ கொஞ்சம் ஓவராக தான்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, கமெண்ட்டு வாடா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு நம்ம கமல் கிம்மை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் மெயின் ஹவுஸ்க்கு. மெயின் ஹவுஸில் வந்து பார்த்தா அங்கேயும் இருட்டாக தான் இருக்குது. நம்ம கிம்க்கு கடுப்பாயிட்டு கமல் கிட்ட டேய் இங்கேயும் ஏன்டா இருட்டாக இருக்குது, ஏன்டா யாருமே லைட் ஆன் பண்ணவே இல்லை, எங்கடா இருக்க அந்த சுவிட்ச் பாக்ஸு சொல்கிறா, நானே போய் ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, அதுக்கு கமல் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கான். நம்ம கிம்க்கு லைட்டாக பயம் ஆயிடுது, இவன் பக்கத்தில் இருக்கானா இல்லை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கமல் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். கத்திக்கிட்டேவும் டே எங்கடா இருக்கீங்க, இது ஒன்றும் ஜோக்கெல்லாம் கிடையாது, எங்கே போயிட்டாங்க எல்லாருமேவும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல்கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு இது ஒன்றும் ஜோக்கெலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம கிம்முக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சரி மொபைல்லையாவது டார்ச் ஆன் பண்ணலான்ட்டு மொபைலை தேடினா மொபைல் வந்து நம்ம கிம் கையில் கிடையாது. கிம் இருந்துட்டு நம்ம கமல் கிட்ட டேய் என் ஃபோன் உங்ககிட்டயா இருக்குது, என் ஃபோன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என் ஃபோனை கொடுறா அப்படிங்கிற மாதிரி கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, கமல் இருந்துட்டு ஓஹோ இது யாரோட பாய் ஃப்ரெண்டு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, அப்போ சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது, ஆமாம் இவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு வேற யாருதும் கிடையாது, நம்ம லோப்போட சவுண்டு தான். நம்ம கிம்க்கு இன்னும் கடுப்பாகுது. நம்ம கிம் இருந்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுக்கா லைட் ஆன் பண்ணுங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அவங்க எல்லாரையுமே பிடிச்சி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அந்த வீடு ஃபுல்லாக அப்படியே லைட் வந்து ஆன் ஆகுது. அங்கே பார்த்தா ஒட்டுமொத்த மெயின் ஹவுஸும் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. மெயின் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டே ஈட் மேன்ட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம கிம்க்கு இவங்க எல்லாருமே பார்த்தோன்னே பயங்கரமான சர்ப்ரைசிங்காக இருக்குது. உண்மையாகவே இது வந்து நம்ம கிம்க்கும் கமலுக்கான சர்ப்ரைஸ் தான் இது வந்து. இப்படி அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்க நம்ம எந்திரிச்சு போய் ஃபஸ்ட்டு நம்ம கிம்க்கும் கமலுக்கும் விஷ் பண்ணுறா கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டே ஈட் அவங்க 2 பேரும் வந்து அவங்க 2 பேரும் நம்ம கமலுக்கும் கிம்முக்கும் விஷ் பண்ணுறாங்க கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பைபோன் எந்திரிச்சு வந்து அவன் கையில் ஒரு பொக்கே கொண்டு வரான். அந்த பொக்கேவை வந்து நம்ம கமல் கையில் கொடுத்துட்டு நம்ம பைபோன் வந்து அவங்க 2 பேருக்கும் கங்க்ராஜுன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே பேராக வந்தாங்க. நம்ம பைபோனும் கோம் கூட பேராக வந்திருந்தா ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அவ்வளோ நல்லாலாம் பண்ண மாட்டேன், நம்ம பசங்க பார்ட்டி கேட்டாங்க சரி ஓகேன்ட்டு நானும் அவங்களுக்கு பர்மிஷன் மட்டும்தான் கொடுத்தேன், ஆனால் நம்ம பசங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவன் கையில் பொக்கே வச்சுருக்கான் இல்லையா, அந்த பொக்கேவை வந்து நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கொடுக்க நம்ம கிம்மும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அந்த பொக்கேவை அப்படியே வாங்கிக்கிறான். வாங்கிட்டு நம்ம கமலை பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, நீ ஏதோ பண்ணுவேன்ட்டு எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு,
ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம கோம் பையன் நம்ம கிம்க்கும் கமலுக்கும் ஒயின் ஊற்றிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க அவங்க 2 பேரும் ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒயினை வாங்கிக்கிறாங்க. ஆன்டினி இருந்துட்டு நம்ம கிம்மையும் கமலையும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுற விதமாக எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி அவங்கள விஷ் பண்ணலான்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே செஸ் பண்ணி அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லார் கையிலையுமே ஒயின் இருக்கு. ஆனால் நம்ம பைபூன் கையில் என்ன இருக்குன்ட்டு நீங்களே பாருங்க. அவன் கையில் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா நம்ம பைபூன் சின்ன பையன் இல்லையா, ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவன் கையில் அப்படியே வாட்டர் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா பார்த்து பார்த்து நல்லா பக்குவமாக தான் ஒவ்வொன்றையும் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல நம்ம கிம்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்க்க பார்க்க நம்ம கிம்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க, நீ ரொம்பவே லக்கியான ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது என்னோட ஃபேமிலி, இப்படி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க. நம்ம பைபூனுக்கு மட்டும் அது என்னன்ட்டு புரியல. நம்ம பைபூன் வந்து நம்ம கோம் கிட்ட அப்படின்னா என்ன 3 பேர் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபூன் வந்து கோம் கிட்ட பச்சை பிள்ளை மாதிரி கேட்க, நம்ம கோம் இருந்துட்டு நீ இன்னும் சின்ன பையன், வளர வேண்டியது நிறையா இருக்கு தம்பி, அதுக்கப்புறம் உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து பைபூனோட தலையை அப்படியே கழிச்சு விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் எல்லாருமே நம்ம பசங்களை கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. நம்ம கிம்க்கு அப்படியே வெக்கமாக வந்துட்டுருக்கு. நம்ம கமல் இருந்துட்டு இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைப்பா, அவங்க தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் பையன் இருந்துட்டு சரி ஓகே இந்த கிஸ் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை தண்ணிட்டேன். நம்ம கமலும் ரொம்பவே க்யூட்டாக அவனோட கண்ணத்தில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். இவங்க இப்படி கிஸ் பண்ண இந்த மூமெண்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக நம்ம பசங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தனியாக வந்துட்டாங்க பேசுறதுக்கு. நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கிம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட நம்ம கிம் இருந்துட்டு என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம கமல் வந்து கிம் கிட்ட நீ மேரேஜ் பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் வந்து திங்க் பண்ணுறான். திங்க் பண்ணிட்டு எனக்கு அது தேவையில்லை, நீ என் கூட இருக்கும்போதே எனக்கு எதுவுமே தேவைப்படாது, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு ஒன்றா இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான். இவன் இப்படி சொல்ல நம்ம கமல் வந்து அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அந்த ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா அந்த ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே லைட் வேற எரியுமா, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அந்த ரிங்கு. நம்ம கிம்க்கு இதை பார்த்தோன்னேவும் ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்காக இருக்குது. நம்ம கிம் வந்து அவனையே பார்த்துக்கிட்டேவும் டே இதெல்லாம் எப்படா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் பையன் க்யூட்டாக சிரிச்சுட்டு அந்த பாக்ஸில் இருந்து ரிங் எடுத்து நம்ம கிம்மோட கையில் ரொம்பவே க்யூட்டாக போட்டு விடுறான். அப்புறத்துல இருந்து நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போன்ட்டு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு அவன் கையில் அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு ரொம்பவே சாஃப்டாக நம்ம கமல் வந்து கிம்மோட கையில் கிஸ் பண்ணுறான். நம்ம கிம்க்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம கிம் வந்து கமலையே பார்த்து ரொம்ப க்யூட்டாக அழகாக சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம கிம் நம்ம கமலுக்கான ரிங்கை எடுத்து அவன் கையில் போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு நம்ம கிம் வந்து கமலை பார்த்து இதுக்கப்புறத்துலேருந்து என்னோட ஃபுல் லைஃப்பும் உன் கூட தான் நான் என்னோட லைஃப் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமலுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம கமல் அப்படியே கிம் பக்கத்தில் போய் கிம் கிட்ட இதுக்கப்புறத்துல இருந்து நம்ம 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தமானவங்க அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல கிம்மும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம கமல் வந்து ரொம்பவே சாஃப்டாக நம்ம கிம்மோட ஃபோர்கெட்டில் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ணுறான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த சீன். அப்புறம் இந்த சீரீஸோட சிக்னேச்சர் ஸ்டெப் அந்த ஹேண்ட்கப் போடுறது. அந்த ஹேண்ட்கப் போடலைன்னா இந்த சீரீஸே கம்ப்ளீட் ஆகாது இல்லையா. ஸோ அந்த டைரக்டர் இந்த இடத்துல நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம கமல் கையில் ஆல்ரெடி அந்த ஹேண்ட்கப் போட்டிருக்கு. நம்ம கமல் அப்படியே கிம் கிட்ட நீட்ட நம்ம கிம்மும் அந்த ஹேண்ட்கப்போட இன்னொரு பகுதியை அவன் கையில் போட்டுக்கிறான். போட்டுக்கிட்டுட்டு இதுக்கப்புறத்துல இருந்து நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியவே முடியாது, 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் பையன் நாட்டியா நம்ம கிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போனா இதோட தான் இன்னைக்கு நைட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு டே நீ ரொம்ப தாண்டா ஓவராக போயிட்டுருக்க போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல நம்ம கமல் இருந்துட்டு நான் உன்னெல்லாம் எங்கேயும் போக விட மாட்டேன் கிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல நம்ம கிம் இருந்துட்டு அதையும் தான் பார்க்கலாமே, சரிவா போகலாம், எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட கேட்க நம்ம கமல் இருந்துட்டு நம்ம ரூமுக்கு தான், வேற எங்கே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி போக
நம்ம கிம் பையன் இருந்துட்டு ரூமுக்கா, எனக்கு ரூமுக்கு போய் போய் ரொம்ப கடுப்பாகுதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பையன் கமல் கிட்ட சொல்லி ஓவரா சிலுத்துக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் மேட்ருக்கு ரெடி ஆகுறதோட எபிசோட் 12 அதாவது ஃபைனல் எபிசோடு இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஃபுல் எபிசோடு அதாவது 1 to 12 இந்த ஃபுல் எபிசோடுமேவும் நான் எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன்ட்டு அதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சீரீஸ் முடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த சீரீஸ்லேயும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது பின்னாடி ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த கிளிப்புக்காண்டி தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த சீன் எங்கேயாவது டைரக்டர் வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்த்து இந்த சீரீஸ் பார்த்தேன். ஆனால் டைரக்டர் இந்த சீனை எங்கேயுமே வைக்கல, சும்மா ட்ரையலுக்கு மட்டும்தான் இந்த சீனை வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த சீன் வந்து அவ்வளோ பிடிக்கும். இந்த சீன் ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் தெரியாது, ஆனால் இந்த சீன் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துருந்தேன். எனக்கு சின்னதாக அது ஒன்று தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த சீரீஸ்லேயும். சரி ஓகே விடுங்க, எப்படியோ இந்த சீரீஸை ஒரு வழியாக முடிச்சிட்டேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இதுக்கப்புறம் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது மை ஸ்டபன் மட்டும்தான். இன்னும் 3 எபிசோடு மட்டும்தான் இருக்குது. அதையும் நம்ம திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே மை ஸ்டபனையே முடிச்சிடலாம். மை ஸ்டபன் முடிஞ்சதுக்கப்புறம் நியூவாக ஏதாவது சீரீஸ் இருந்தால் நம்ம அதை பண்ணலாம். சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. சரி ஓகே, உங்கள் எல்லாரையுமே நான் மை ஸ்டபனில் பார்க்குறேன். பை மை ஃபேமிலிஸ், பை பாய்.